கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். தபசு காலத்தின் 16ஆம் நாளான இன்று தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ஓசியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஓசியா 10:12. நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள், தயவு கொத்ததாய் அறுப்பு அருங்கள், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வருஷிக்க பண்ணும் மட்டும் அவரை தேட காலமாய் இருக்கிறது. Plant the good seeds of righteousness and you will harvest a crop of love. Plow up the hard ground of your hearts, for now is the time to seek the Lord, that he may come and shower righteousness upon you. நீதியை நீங்கள் விதைத்துக் கொள்ளுங்கள், அன்பின் கனியை அறுவடை செய்யுங்கள், உங்கள் தரிசு நிலத்தை உழுது பண்படுத்துங்கள். ஏனெனில் ஆண்டவர் வந்து உங்கள் மேல் நேர்மையை பொழியுமாறு நீங்கள் அவரை தேடும் காலம் நெருங்கி வந்துவிட்டது. ஆமென். இந்த தபசு காலத்தில் நம்மை நீதிக்கென்று விதை விதையுங்கள் என்று தேவன் வலியுறுத்துகிறார். இது குறித்து சற்று ஆழமாக தியானிப்போம். பொதுவா விதை போட்டவுடன் அறுவடை வராது. அதே போல இன்று நாம் செய்கிற நல்ல செயல்கள் உடனே பலன் தராமல் இருக்கலாம். ஆனால் தேவன் சொல்கிறார், நீதியை விதையுங்கள் என்று. உண்மை, தூய்மை, நேர்மை, அன்பு ஆகியவற்றை உங்கள் வாழ்க்கையில் விதையுங்கள் என்று வலியுறுத்துகிறார். விதை என்பது சிறியது, ஆனால் அதில் எதிர்கால அறுவடை மறைந்துள்ளது. நாம் இன்று செய்யும் ஒரு சிறிய நல்ல விஷயம் நாளை நமக்கு மிக பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நாம் விதைப்பது சிந்தனையில், வார்த்தைகளில், செயல்களில். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் மிக தெளிவாக கூறுவதை கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் என்றும் நம்மை உற்சாகப்படுத்துவதை கலாத்தியர் 6:9 வாசிக்கிறோம். இந்த தபசு காலத்தில் தேவன் நம்மிடம் எதிர்பார்ப்பது நன்மை செய்தல், அதாவது நீதியை விதைத்தல். நாம் அநியாயத்தை விதைத்தால் துன்பத்தை அறுவடை செய்வோம். நீதியை, நன்மையை விதைத்தால் கிருபை, சமாதானம், ஆசீர்வாதம் ஆகியவற்றை அறுவடை செய்வோம். இந்த தபசு காலம் விதைக்கின்ற காலம். அறுவடை பின்னால் வரும். இத விசுவாசிக்கிறீங்களா? இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது என்று நம்முடைய தேவனாகிய கர்த்தர் கூறியிருப்பதை வெளிப்படுத்தல் 22:12 வாசிக்கிறோம். இந்த தபசு காலத்தில் நாம் விதைக்கும் நீதியின் செயலுக்குரிய பலன் நிச்சயம் கிறிஸ்துவின் 2ஆம் வருகையின் போது நமக்கு கிடைக்கும். தயவு கொத்ததாய் அறுப்பு அருங்கள் என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள். இங்கு ஒரு அற்புதம் உள்ளது. நாம் நீதியை விதைக்கிறோம், ஆனால் தயவை, அதாவது இரக்கத்தை அறுவடை செய்கிறோம். இது தேவனுடைய கிருபை. நாம் மற்றவர்களுக்கு மன்னிப்பு, கருணை, உதவி காட்டும் பொழுது தேவன் நம் மீது இரக்கம் காட்டுகிறார். இதையும் விசுவாசிக்கிறீங்களா? உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள் என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள். நிலம் கவனிப்பாரற்று கிடந்தால் அது விதைக்க ஏற்ற நிலமாக இருக்காது.
அந்த நிலத்தை கொத்தி எரு போட்டு பண்படுத்திய பின் தான் அது விதைக்கு ஏற்ற நிலமாக மாறும். அதே போல கடினமான இருதயம், பழைய பாவ பழக்கங்கள், மறைக்கப்பட்ட பாவங்கள் நிறைந்த இருதயத்தில் நீதியை விதைக்க முடியாது. முதலில் இருதயத்தை பண்படுத்த வேண்டும், பரிசுத்தப்படுத்த வேண்டும். இவற்றை உடைத்து பண்படுத்த வேண்டிய காலமே இந்த தபசு காலம். தபசு காலம் இருதய நிலத்தை விழும் காலம். தினமும் வேத வார்த்தைகளால் பண்படுத்தப்பட வேண்டும். தேவ வார்த்தைகளே இருதயத்தை பரிசுத்தப்படுத்த முடியும். பரிசுத்தப்படுத்திய பண்படுத்தப்பட்ட இருதயத்தில் தான் நீதிக்கென்று விதை விதைக்க முடியும். பாவத்தில் கடினமான மனம், ஜபம் இல்லாத வாழ்க்கை, உணர்வில்லாத ஆன்மீகம் இதனை உடைக்காமல் விதைக்க முடியாது. அந்த விதையும் பலன் தராது. தபசு காலம் என்பது உள்ளத்தை ஆராயும் காலம், மனம் திரும்பும் காலம், மறுபிறப்பின் காலம். இதையும் ஒத்துக்கிறீங்களா? கர்த்தரை தேட வேண்டிய காலம் இதுவே என்று சொல்லப்பட்டிருப்பதை கவனியுங்கள். நாளை அல்ல, பிறகு அல்ல, இப்பொழுதே கர்த்தரை தேட வேண்டிய நேரம். இது ஒரு கட்டளை, அழைப்பு, வாய்ப்பு. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி கூறுவதை ஏசாயா 55:6 வாசிக்கிறோம். நாளை நமக்கு உறுதி இல்லை, இன்றுதான் இரட்சிப்பின் நாள். மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் விதை காலத்தின் முக்கியத்துவம். விதை இல்லாமல் அறுவடை இல்லை. நாம் விதைப்பது நம் எதிர்காலம். உழப்படாத நிலம் பயன் தராது. உடைந்த இருதயம் ஆசீர்வதிக்கப்படும். நீதியின் விதை இரக்கத்தின் அறுவடை. தேவன் நீதியை காண்கிறார், கிருபையை அளிக்கிறார். இன்றே தேட வேண்டிய காலம். தாமதம் ஆபத்து. சுருக்கமாக சொல்வதானால், இந்த தபசு காலத்தில் என் இருதயத்தில் விழப்பட வேண்டிய பகுதி எது? நான் எந்த நல்ல விதையை இன்று விதைக்கலாம்? நான் உண்மையாக கர்த்தரை தேடுகிறேனா என்று நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து செயல்பட வேண்டிய காலம் என்பதை மறந்துவிடாமல் தேவ சமூகம் அமர்வோம், நீதியை விதைப்போம், தேவ கிருபையை அறுவடை செய்வோம். Today's verse teaches that this is the time to sow righteousness and seek the Lord. When we break the hardness of our hearts and sincerely pursue God, He allows us to reap mercy. Lent is a season of spiritual cultivation. Today is the time to prepare our hearts and plant seeds that will produce eternal fruit. Do you believe this? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை நிலத்தை உம்முடைய பரிசுத்த ஆவியால் உழுங்கலப்பா. நீதியின் விதையை விதைக்க எங்களுக்கு கிருபை தாரும். எங்கள் கடின மனதை உடைத்து மென்மையாக்கும். உம்மை தேடும் தாகத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் வாழ்நாளில் இரக்கத்தின் அறுவடை காண கிருபை செய்ய வேண்டி எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. சகல துதி கன மகிமை யாவையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.